ராஜ்யம், your kingdom shall come. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பைபிள்ல வாசிக்கிறோம், 1000 வருடம் இந்த பூமியில் அரசாளுவார், தன்னுடைய பரிசுத்தவான்களோடு அரசாளுவார். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் அந்த அவருடைய அரசாட்சி எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. டக்குன்னு வாசித்துருவோமா? எல்லாரும் திருப்புங்க பைபிளை. ஏசாயா 11ல் ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும், எவ்வளவு நீதியோடு இருக்கும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 1000 பரிசுத்தவான்களோட தம்முடைய தூதர்களோட பரலோகத்தை விட்டு இறங்கி வருவார். தன்னுடைய மனவாட்டி சபை சந்திக்க 1000 பரிசுத்தவான்களோட இறங்கி வருவார். அப்ப இந்த அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சியை ஜெயிக்கப்பட்டு இந்த பூமியில தன்னுடைய 1000 வருட அரசாட்சியை அவர் அரசாளுவார். அப்ப எப்படி இருக்குன்னு அதை ஆண்டவர் ஏசாயாட்ட சொல்றார். சீக்கிரம் வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல். எத்தனாவது சொன்னீங்க? மைக்ல வாசிங்க. 11:3 வாசிங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும், அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், அவர் தன்னுடைய கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், தம்முடைய காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமா இருக்கும். அப்பொழுது ஓனாய் இங்கிருந்து நீங்க மனதில் வைங்க, சொல்லுங்க ஆமென். தீமையே இல்லாத பரிசுத்த ராஜ்யம் அவருடைய ராஜ்யம். தீமை எங்க சேர்வதில்லை, துன்மார்க்கன் இருப்பதில்லை, கபடம் இருப்பதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் கபடஸ்தர்களை ஆண்டவர் விரும்புறதில்லை. கபடம், கள்ளம், பொய், புரட்டு அதெல்லாம் விரும்புறதே இல்லை. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகரிகிற கடல்ல தள்ளப்படுவார்கள். உண்மையுள்ள மனுஷனோ பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தாய், வா உன்னை நான் அநேகத்துக்கு அதிகாரியாக்குவேன் என்று சொல்லுவார். சொல்லுங்காமே, என் ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், வா உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக்குவேன். அப்ப ஆண்டவருடைய பரிசுத்த ராஜ்யம் ஸ்தாபிக்கிற இடத்துல அங்க கபடமே இருக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. கபடம், பொய், களவு அது அங்க இருக்காது, இருக்கக்கூடாது. தீமை அங்க சேர்வதில்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஓனாய் வாசிங்க. அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். ஆட்டுக்குட்டியோட தங்குது. எங்கேயாவது நடக்குமா? இப்ப நடக்குமா? நான் சர்க்கஸ் ஓனாயை சொல்லல, காட்டு ஓனாயை சொல்றேன். எங்கேயாவது ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா நேசித்து ஒன்னோட ஒன்னா பிறண்டு தூங்குமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி படைக்கல, அந்த சுபாவத்தை அதுக்கு இப்ப இப்படி வைக்கல. 1000 வருட அரசாட்சியில் அப்படிதான் இருக்கும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசனத்தை படிச்சா பைத்தியக்காரன்னு சொல்லுவா விஞ்ஞானிகள். என்னடா அது, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் முத்தம் கொடுத்து பிறண்டு தூங்கும்னு சொன்னா இதை யார் நம்புவா? ஆண்டவருடைய அரசாட்சி 1000 வருட அரசாட்சி கர்த்தருடைய ராஜ்யத்தில் அப்படிதான் இருக்கும். வாசிங்க. புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும். மடிப்போம், கொஞ்சம் நேரம் இருக்கு. புலி வெள்ளாட்டுக்குட்டியோட, நான் சொல்லல, கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லுகிறேன். புலி வெள்ளாட்டுக்குட்டியோட. ஆமா, இது சர்க்கஸ் புலி கிடையாது, காட்டுப்புலி. புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். வாசிங்க. கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும். இளம் சிங்கம் எதையும் அடிக்கும். வயசான சிங்கம் படுத்து கிடக்கும். பாலசிங்கம்னா வலிமையான இளம் சிங்கம். அந்த இளம் சிங்கம் என்ன செய்யும்? கன்றுக்குட்டியோட என்ன செய்யும்? கன்றுக்குட்டிக்கும் சிங்கத்துக்கும் ஆகுமா எங்கேயாச்சும்? சொல்லுங்க அல்லேலூயா. இளம் சிங்கத்துக்கும் கன்றுக்குட்டிக்கும் எப்படி ஆகும்? அவைகள் படுத்துக்கொள்ளும். வாசிங்க. கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. அவைகளின் குட்டிகள் எல்லாம் விரோதியா இருந்ததெல்லாம் அப்படியே கர்த்தர் மாத்தி இருக்கிறார். அவைகள் படுத்துக்கொள்ளும். சொல்லுங்காமே, அவைகள் ஒருமித்து ஒரே இடத்துல அவருடைய குட்டிகள் எல்லாம் படுத்திருக்கும். வாசிங்க. சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். இதுதான் எனக்கு இன்னமே இப்படி படல. எப்படி ஆண்டவரே செமிக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. இது எத்தனை பேர் பைத்தியக்காரன் சொல்றான்னு தெரியுமா? என்னையாவது உங்க பைபிள்ல என்னென்னமோ எழுதியிருக்கு, அப்படிதான் எழுதியிருக்கு. ஏன்னா சிருஷ்டித்தவர் அதை மாத்துறார். உனக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. உன்னை கேட்டுட்டு அவர் சிருஷ்டிக்கல. சிங்கம் இப்படி இருக்கணும், கரடி இப்படி இருக்கணும், ஆடு இப்படி இருக்கணும், மாடு இருக்கணும்னு சொல்லி உன்னைய கேட்டு அவர் ஃப்ரேம் பண்ணல, அவர் சிருஷ்டித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் 1000 வருட அரசாட்சியில மாற்றார். கடைசி ஒரு வார்த்தை சொல்லுது, தீங்கு செய்வார் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்துல தீமை செய்வார் இல்லை. சொல்லுங்க ஆமென். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல தீமை அவரிடத்தில் சேர்வதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. தீங்கு செய்வார் இல்லை. வாசிங்க. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை. அதுதான் விஷயம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அது ஒரு மகிமையான வாழ்க்கை. எத்தனை பேர் நிமிந்து பார்க்குறீங்க? சொல்லுங்க ஆமே. நம்ம மறிக்கும் போது நமக்கு ஒரு கணக்கு இருக்கு. நான் யாருக்கும் தீமை செய்யலை பாஸ்டர், யார் பேரையும் நான் கெடுக்கல, யாருடைய பணமும் என்கிட்ட இல்லை. துணிஞ்சு யார் பேரை கெடுக்கிறது? வாய்னால கெடுத்துருவாங்க சிலர். துணிஞ்சு பேசுறது, கெட்டவே நம்ம பேரை கெடுத்து விட்டுறது, அந்த பிள்ளை ஒழுக்கம் சரியில்லைன்னு கல்யாணத்தை நிறுத்திடுறது, கணக்கு ஒப்படைக்கணும். பொய் துணிஞ்சு தொழிலுக்கோ எதுக்கோ எத்தனையோ பேர் விசுவாசிகள் துணிஞ்சு பொய் சொல்றவர்கள் கணக்கு ஒப்புவிக்கணும். சொல்லுங்க ஆமேன். அது எதுக்காக இருந்தாலும் சரி, வாய்க்கு காவல் வை. மறிக்கும் போது சொல்லுங்க ஆமேன். தேவனே, சில பேர் மன்னிப்பு கேட்டுக்கலான்னு போய் சொல்லிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று பண்றாங்க, தண்டனை மேலே சுமந்து தீர்க்கணும். நீ கர்த்தருடைய பர்வதத்துல, பரிசுத்த பர்வதத்துல தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை.
சத்தமா சொல்லுங்க ஆமென். எங்க தீமை சேர்வதில்லை, தீங்கு செய்வார் இல்லை. அதனாலதான் தேவனுடைய வார்த்தை சொல்ல இயேசு கற்றுத்தருகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ப்ளீஸ் லிசன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த ராஜ்யம் வருவதாக. அங்கே நீதி இருக்கு. இந்த பூமியில் நீதியா இருக்கு? பூமியில நீதி இல்லை. நீதி ஸ்தலத்தில் அநீதியை கண்டேன் சொல்லுகிறான் சாலமோன். நீதி சொல்ல வேண்டிய இடத்துல அநீதி இருக்குன்னு சொல்றான் சாலமோன். எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தீர்ப்பு, நீதி சொல்ல வேண்டிய இடத்துல அநீதி இருக்குன்னு சொல்லுகிறான் சாலமோன். நீதி ஸ்தலத்தில் அநீதியை கண்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பரிசுத்த ராஜ்யத்தில் நீதி வாசமாயிருக்கும், வெளிச்சம் வாசமாயிருக்கும். அவர் கண் கண்டபடி தீர்ப்பு செய்ய மாட்டார், காது கேட்டபடி தீர்ப்பு செய்ய மாட்டார். அவர் யதார்த்தத்தை விசாரித்து. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். இப்போ கூட நீங்க பாத்தீங்களா, போலீஸ் நம்ம நினைப்போம் ஒரு கொலை நடந்துரும், 2 பேரும் வெட்டிடுவான், ஏதோ ஒன்று நடந்துரும், ஒரு மர்டர் நடந்துரும் ஒரு வீட்டுக்குள்ள, யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க சொல்றது, நான் சொல்றது, பத்திரிகை சொல்றது, யூடியூப் சொல்றதெல்லாம் கோர்ட்டுக்கு இல்லை, போலீஸ்க்கும் இல்லை. இதெல்லாம் நடந்த 1 மாசம் ஆற போட்டு பேசாம வந்து விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அங்கே கிடக்கிற கர்ச்சிப்பு, அங்கே கிடக்கிற பாத்ரூம் கிடக்கிற முடி, கீழே கிடக்கிற அட்டை, அவனுக்கு அங்கே இங்கேருந்து தொடங்குவான், அங்கேருந்து சான்றுகளை தேடுவான். சொல்லுங்க ஆமென். என்ன கண்டுபிடிக்க விரும்புகிறான்? இதனுடைய உள்நோக்கம் என்ன? நம்ம கண் கண்டதையும் காது கேட்டதையும் பேசிக்கிட்டு இருப்பான். அவர் கையில் கத்தி இருந்துச்சு, இவன் சட்டையில் ரத்தம் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும். ஆனால் விசாரித்து ஆராய்ந்து நடத்துகிற போலீஸ் அந்த ட்ரைனிங் அவங்களுக்கு கிடையாது. சொல்லுங்க ஆமென். கையில் கத்தி இருந்துச்சா ரத்தம் இருந்துச்சா நம்ம பார்க்க மாட்டான். இது எங்கே தொடங்குச்சு, ஏன் தொடங்குச்சு, எதனால இது நடந்துச்சு, யார் இதுக்கு காரணம், யார் வந்தா போனா, அவன் தீர்க்கமாக விசாரிச்சு தான் அப்புறம் சொல்லுவான். சுத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் செய்கிறார். நோக்கத்தை கூட பார்க்குறார், நோக்கத்திலிருந்து அறிகிறார், உள் நோக்கத்தை அவர் அறிகிறார். மனுஷனுடைய நினைவுகள்ல இருந்து தொடங்குறார். அவன் என்ன நினைக்கிறான், என்ன பிளான் பண்றான், அவனுடைய கபடம் என்ன, அவனுடைய நோக்கம் என்ன, அங்கிருந்து ஆண்டவர் தொடங்குகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பு வேற. சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய நியாய தீர்ப்பு ஆச்சரியமானது. கண் கண்டபடி காது கேட்டபடி ஒரு நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. அதனாலதான் மனுஷனுடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார், முகத்தை பார்க்கிறது இல்லை. மனுஷனுடைய உள்ளத்தை அவர் ஆராய்ந்தறிகிறார். சொல்லுங்க ஆமென். வசனம் சொல்லுகிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக.